அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்னதான் ஆனாரு அப்படின்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, தலைமை வந்து சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்காப்ல. சீனாவுல வந்து 2 நாள் போயிட்டு வந்திருக்காங்க. ஒப்பந்தத்தை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆனா அது எதுக்குமே வந்து ஒத்து வர மாதிரி சீனா தெரியல. ஃபைனலா போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நினைவு பரிசை வந்து ட்ரம்ப் கையில வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அமெரிக்க அதிபரோட கையில கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, பிளைட்லயே வந்துட்டு குப்பை தொட்டில அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். சீனாவே வந்து அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அவ்வளவு பயம் இருக்கு, நீங்க வந்து சீனாவுக்கு போயிருக்கவே கூடாது. அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க கொடுத்த அந்த நினைவு பரிசுல ஏதாவது சிப்பு வச்சிருப்பாங்களோ, இல்ல நம்மள ஏதாவது வேவு வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை ஏற்பான் அப்படிங்கிற மாதிரி சீனா வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவரை வந்து சந்திக்க வரும்போது அவருக்காக நம்ம வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி, உணவுன்னு பயங்கரமா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, குடிக்கிற தண்ணியில இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு சமையல் ஆள் முத கொண்டு எல்லாருமே அவங்க கூடவே வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியுமே